அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் 10th லெவல் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 45 பேர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இன்டர்வியூவில் நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நடத்தி கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓஏ மசால்ஜிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்முறை தேர்வை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் செலக்டட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்ல நேம் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஏ மசால்ஜி இந்த மாதிரியான பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட செய்முறை தேர்வுக்கு ஒரு 10ல இருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 ரூல்ஸை வந்து இதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பதான் அந்த செய்முறை தேர்வை உங்களால 70க்கு 70 மதிப்பெண் வாங்க முடியும். இந்த செய்முறை தேர்வை நம்ம பயிற்சி மையம் சார்பா நடத்தி கொடுக்கணும். அது சம்பந்தமான போட்டோஸ் இதுல வந்துட்டு போகும். செய்முறை தேர்வு நேர்ல வந்து நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு அந்த பயிற்சி தேவைப்பட்டதுன்னா அந்த பயிற்சியில கலந்துக்குங்க. ஸோ இப்போ அந்த செய்முறை தேர்வு எப்படியெல்லாம் இருக்கும், அதில் எப்படி அந்த செய்முறை தேர்வை நீங்கள் அணுகுனா உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்குங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பாருங்க, இந்த ஓஏ மசால்ஜி பணிக்கு செய்முறை தேர்வில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயத்தை வந்து இங்கே உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரூல் நம்பர் 1 அப்படின்றது குறித்த நேரத்தில் மற்றவர்களை விட விரைவாக நேர்த்தியாக முடிக்கிற திறன் உங்ககிட்ட இருக்கான்றத பரிசோதிக்க போறாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதுல ஒரு போட்டோ வந்துட்டு போகும். ஒரு தோரணம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதுல பாருங்க, ஒரு தோரணம் கட்டுறதுல ஒரு 10 பேரை நாங்க லைனா நிப்பாட்டி வைப்போம். அப்ப 10 பேர்ல யாரு விரைவா முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒவ்வொருத்தரும் தென்னை ஓலை இது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு ஒரு கீத்தா கிளிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 2 3 ஒரு 3 கீத்தை வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு கத்தியால கிழிச்சிருவாங்க. அப்ப ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப விரைவா பண்றாங்க. ஒருத்தர் ஒன்னா எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, 3 எடுத்து ஒரே டைம்ல பண்ணிட்டு அதே 10 செகண்ட்ஸ்ல 3யுமே அவர் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி அந்த விஷயத்தை தான் நீங்க வந்து மற்றவர்களை விட விரைவாக செய்யற ஒரு பயிற்சியில அதுக்கப்புறம் நேர்த்தியா முடிக்கிறதுல சில பேர் அதை கிறிஸ் கிராஸா பண்ணுவாங்க. அதுல சில பேர் சில ட்ரிக்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப செய்முறை தேர்வை நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா மற்றவர்கள் கூட கம்பேரிஷன் பண்ணி நீங்க அதை கத்துக்கிட்டாதான் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ட்ரிக்ஸை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த பயிற்சிகள்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. அதை தான் நீங்க வந்து பண்ணணும். இந்த ரூல் நம்பர் 1 நீங்க ஃபாலோ பண்ணா நல்ல மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2வது ரூல் நம்பர் என்ன அப்படின்னா நீங்க கடைபிடிக்க போகிற தனித்துவ திறன். இப்ப சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சில பிராக்டிஸ்ல அவங்க வித்தியாசமா இப்போ அந்த தென்னை கீற்று அப்புறம் பாத்தீங்கன்னா மாவிலை தோரணம் அதுல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு வரதுல வந்து நூலை விடுவாங்க. அது வந்து இப்படி இழுத்து பிடிச்சோம்னு வச்சுங்களேன், ஒன்னோட ஒண்ணு வந்து மேல உட்காரும். அப்படி உட்காரக்கூடாது, எல்லாமே தனித்துவமா நிக்கணும். அப்ப அந்த தனித்துவ திறன் சில பேர்கிட்ட இருக்கும். சில பேர் அந்த அந்த மாவிலை தோரணம் அப்படின்னா அந்த தோரணத்துக்கு மேல ஏதாவது டிசைன் வைப்பாங்க. சில பேர் வந்து அந்த ஒரு கிளியோடைய வால் மாதிரி இப்படி கிராஸா வைப்பாங்க. அதுதான் தனித்துவ திறன். சில பேர் அப்படியே வெறும் இலையா தொங்க விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம சில பேர் அந்த கிளியோடைய வால் மாதிரி வரும். அந்த மாதிரி பண்ணலாம். அப்ப உங்களோட தனித்துவ திறன் அதுல ஏதாவது ஒரு தனித்துவ திறனை நீங்க காமிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க கத்துக்கணும். ஸோ 3வது என்ன அப்படின்னா 3rd ரூல், சில செய்முறை தேர்வுகளில் சிக்கனத்தை கடைபிடிக்கிறீர்களா என்பதையும் சோதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப எப்படின்னா இப்ப நீதிமன்ற அலுவலகம் அப்புறம் நீதிபதிகளுடைய குடியிருப்புகள் இருக்கும். அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹால் ஃபுல்லாவே அழுக்கா இருக்குமா, நீ வந்து மாப் போட்டு கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பக்கெட் எடுத்து அந்த மாப் இருக்கிறத எடுத்து அதுல லிக்யூடை வந்து எவ்வளவு மிக்ஸ் பண்றீங்க, எவ்வளவு வாட்டர் இருக்கிற லிக்யூடை மிக்ஸ் பண்றீங்க, வாட்டர் எத்தனை தடவை அதை ரீயூஸ் பண்றீங்க, இல்லைன்னா எவ்வளவு வாட்டர் வச்சிருக்கீங்க அந்த பக்கெட்ல, இதெல்லாம் கால்குலேட் ஆகும். இப்ப என்னன்னா சில பேர் வந்து அதிகபட்சமா தண்ணீரை பயன்படுத்துவீங்க, அதிகபட்சமா லிக்யூடை பயன்படுத்துவீங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப லைசால் கொடுத்துருக்கும். இப்ப லைசால் பாத்தீங்கன்னா நிறைய பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க, ஒரு எவ்வளவு தேவைப்படுதோ அதை பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, தண்ணீரை ஒரு லிமிட்டா பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதையும் பரிசோதிச்சுதான் ஒரு மார்க் வந்து அங்க இருக்கிற ஜட்ஜஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி சில செய்முறை தேர்வுகளுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, நீங்க சிக்கனமா இருக்கீங்களா, அல்ல தேவையான அளவு தான் பயன்படுத்துறீங்களா, எக்ஸஸா பயன்படுத்தாம இருக்கீங்களா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. ஸோ அடுத்தது 4th ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க செய்ய போற எல்லா ப்ராக்டிக்கலுமே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில பேருக்கு 2-3 ப்ராக்டிக்கல் வரும், சில பேருக்கு 4-5 ப்ராக்டிக்கல் வரும். இப்போ இந்த டிரைவர் எக்ஸாமுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருந்தப்போ டிரைவர் எக்ஸாம் பயிற்சியில செய்முறை தேர்வுக்கு போனவங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா
2 நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. 2 நாளுமே அங்க நீதிமன்ற வளாகத்துக்கு ஒரு நாள், நீதிபதியுடைய குடியிருப்பு வளாகத்துக்கு ஒரு நாள் வர சொல்லி 2 நாளுமே பயிற்சி கொடுத்துருக்காங்க. 2 நாள் நீங்க போய் அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை நமக்கு வந்து நம்மளை வச்சு இந்த வேலை வாங்கிக்கிறாங்களோ, அதனால நமக்கு இதெல்லாம் தேவையில்லையோ அப்படின்னு கூட நினைக்கிற ஒரு தாட் வந்ததுன்னா நம்மளுடைய முக பாவனை மாறிடும். அந்த இடத்துல அதையுமே நோட் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. இவங்க முகசுளிப்பு இல்லாம அந்த பணியை செய்யறாங்களா, அவங்க விருப்பப்பட்டு இந்த பணிக்கு வராங்களா, இல்ல ஏதோ வந்துட்டோமே அட்டன் பண்ணி பார்ப்போன்றதுக்கு வந்திருக்காங்களா, இதெல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்ப நாங்க இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இதுலயுமே நாங்க பாருங்க சூப்பர்வைஸ் பண்ணுவோம். சூப்பர்வைஸ் பண்ற ஒரு வீடியோ, ஒரு போட்டோ வந்துட்டு போகும். அதுல பாத்தீங்கன்னா நாங்க என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒருத்தர் செய்முறை தேர்வு செய்யும் பொழுது அவருடைய முக பாவனை ஏதாவது மாறுதான்றதை நாங்க நோட் பண்ணி காமிக்கிறோம். அந்த மாதிரியான பயிற்சிக்காக தான் உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்புகள்லாம் தேவைப்படும். அப்ப அதுல ஏதாவது முகபாவனை மாறிச்சுன்னா நாங்க நோட் பண்ணிட்டு ஒரு இந்த பர்சன்ஸ் வந்து இந்த செய்முறை தேர்வு செய்யும் போது முகசுளிப்பு செஞ்சிருக்கிறாருன்றத அவங்கள்ட்ட நாங்க சுட்டி காட்டுவோம். ஸோ இதனாலதான் மார்க்கை குறைச்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, முகசுளிப்பு இல்லாம இருக்கிறத நீங்களா எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதை இன்னொருத்தர் உங்களை அந்த டைம்ல வாட்ச் பண்ணாதான் தெரியும். ஏன்னா சில ப்ராக்டிகலுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த ப்ராக்டிக்கல் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா எடாது தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்குமோன்னு தோணவே கூடாது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அங்க இருக்கிற நாற்காலிகளை தொடச்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலில் விட்டுருவாங்க. அந்த ஹாலில் இருக்கிற நாற்காலிகளை நீங்க போயிட்டு துடைக்கும் பொழுது டஸ்ட் மூஞ்சில படதான் செய்யும், கை கால அழுக்காக தான் செய்யும், ட்ரெஸ் அழுக்காக தான் செய்யும். அதை எதையுமே பொருட்படுத்திக்காம அந்த வேலையை நீங்க இன்ட்ரெஸ்டடா செய்றீங்களான்னு வாட்ச் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. ஸோ அடுத்தது ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னா, உடல் ரீதியா சோர்வடையாம இருக்கிறீங்களா அப்படிங்கிற சோதனையும் பண்ணுவாங்க. இது நீதிமன்ற வளாகம் முழுக்க அவங்கள சுத்தம் பண்ண சொல்லுவாங்க. சில இடங்கள்ல புல்லு செடி கொடி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2ல இருந்து 3 பேர் இருக்கிற ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க அதை செய்யும் போது சில பேர் டயர்டாகி உட்காந்துருப்பீங்க, அதை வெளியில இருந்து நோட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சாங்க, இவங்க இந்த வேலையை செய்யும் போது டயர்ட் ஆயிட்டாங்க, அப்ப இவங்களை இந்த வேலைக்கு நம்ம எடுக்கிறது சூட்டபிள் ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த உடல் ரீதியா நீங்க சோர்வடையாம இருக்கணும். ஒரு பணியில நீங்க அசைன் ஆன உடனே அந்த பணியில முகசுளிப்பு இல்லாம செய்யணும். அப்புறம் சில இடங்கள்ல மட்டும் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்கிற மாதிரியான சோதனைகள். அதுக்கப்புறம் உங்களுடைய தனித்திறனை அங்க என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க, மற்றவர்களோட நேர்த்தியாகவும் விரைவாகவும் குறித்த நேரத்திலையும் முடிக்க போறீங்களா, இந்த 5 ரூல்ஸ்ல 5ஐயுமே யாரு பெர்ஃபெக்டா யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு அடுத்த கட்ட நேர்காணலுக்கான அழைப்பானை வெளியிட்டு, நேர்காணலும் நாங்க மார்க் இன்டர்வியூ மூலமா நடத்தி கொடுக்குறோம். அந்த நேர்காணல் எப்படி நடக்குங்கிறதையுமே இதுல ஒரு போட்டோ வந்துட்டு போகும், அது உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த மாதிரியான பயிற்சிகளையும் அதோட சேர்த்து வழங்குறோம். அதனால இந்த பயிற்சியில உங்களை அசைன் பண்ணிக்கிறதன் மூலமா வரக்கூடிய இந்த கால்ஃபர்லயே நீங்க பல பேர் வேலையை பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ இது போல அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.